நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய பிரார்த்தனையினுடைய மதிப்பு என்ன? அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். முதலாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா. முதலாவது துவா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே உடனே அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது, பயண நேரத்தில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடிய துவா. யாராவது பயணத்தில் போகிறாங்கன்னு சொன்னால் பயணத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். மூன்றாவது, நீதமாக ஆட்சி செய்த நீதியாளர், அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விட்ட அங்கீகரிக்கப்படும். நான்காவது, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை. அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பிரார்த்தனை, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை நாம் பயந்து எவ்வாறு நடக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் ஏதாவது தவறிழைக்கும் போது, அவன் சொன்ன காரியத்தை நாம் பேணாமல் நம்முடைய வாழ்வில் நாம் பாவம் செய்யும் போது, நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தாலா அதை நாடும் போது அங்கீகரிக்கிறான். பிற மனிதர்களுக்கு நாம் ஏதாவது தீங்கிழைத்தால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்கிற வகையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நம் மீது பாசமாக இருந்து, பெற்றோர்கள் எப்பொழுதும் பிரார்த்தனையில் தன்னுடைய மக்களுக்கு பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அந்த பெற்றோர்களை நல்ல முறையில் நாம் நடத்தி, அந்த பெற்றோர்களுடைய கோபத்திற்கு எந்த வகையிலும் ஆளாகி விடாமல், அந்த பெற்றோருடைய அன்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக நாம் மாறும்போது அந்த பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கு அதான் நிலைமை. பெற்றோர்களை பராமரிப்பதில் முன் உதாரணமாக வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகத்தில் பெற்றோர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிறார்கள். நாம் ஏதோ கொஞ்சம் வளர்ந்து ஆளான உடனே நமக்கென்று குடும்பம், நமக்கென்று பிள்ளைகள், நமக்கென்று கணவன், நமக்கென்று ஒரு வீடு, நமக்கென்று ஒரு எதிர்காலம் என்றெல்லாம் மனிதன் சிந்திக்கும் போது சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கிய பெற்றோர்களை இந்த மனித சமுதாயத்தில் இரண்டாந்தரம் பட்சமாக இன்றைக்கு நடத்துகிறார்கள். பெற்றோர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் ஏசி பேசுவது, பெற்றோர்களை வீடுகளிலே ஆளில்லாத இடங்களிலே கொண்டு போய் வைப்பது, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நமக்கு கிடைத்தால் அவர்கள் எப்பொழுது இறந்து போவார்கள் என்றெல்லாம் ஏசுவது, பேசுவது, வெறுப்பது, இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்துவது, பெற்றோர்களை ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக வீடுகளிலே நடத்துவது, இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமைக்குரிய காரியம். அதே பெற்றோர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் என்னவாகும்? பாதிப்பு ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் அடைகிறானோ, அடையும் பொழுதெல்லாம் அந்த மனிதன் பாதிப்புக்காக வேண்டி ரெண்டு கரத்தை உயர்த்தி, யா அல்லாஹ் என்னை இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள், யா அல்லாஹ் என்னை இப்படியெல்லாம் பேசிவிட்டார்கள், என்னை இப்படியெல்லாம் சமுதாயத்திலே கேவலப்படுத்தி விட்டார்கள், சமுதாயத்தில் என்னை எப்பொழுது பார்த்தாலும் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அவர்களுக்கு பலம் உண்டு, பொருளாதாரம் உண்டு என்பதற்காக வேண்டி என்னை இரண்டாந்தரம் பட்சமாக நடத்துகிறார்கள் என்று
அந்த பெற்றோர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் என்ன நிலைமை உருவாகும் யோசித்து பார்த்தோமா? ஒன்று, பெற்றோர்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்க வேண்டும். நன்மையான விஷயத்தில் அவங்களுடைய மனசு எப்பொழுதும் நோகாம, அவங்க மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாம் முதல்ல நடக்கணும். அதுதான் இறை விசுவாசியுடைய முதல்ல பண்பு. நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நிறையவே செய்கிறோம். ஆனால் அந்த மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் எல்லாம் தவறளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மாஷா அல்லாஹ் ஒரு சில குடும்பங்கள் உண்டு, உறவினர்களை அரவணைத்து உறவினருடைய நடத்தையை பேணி பெற்றோர்களுக்கு மிகுந்த கண்ணியம் கொடுத்து வாழக்கூடியவர்களும் சமுதாயத்தில் உண்டு. அப்படி வாழாதவர்களாக இருந்தால் அந்த பெற்றோர்களுடைய பிரார்த்தனை நமக்கு வேண்டும் என்பதை விளங்கி அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்ய வேண்டும். அவருடைய கோபத்திற்கு எந்த வகையிலும் நாம் ஆளாகிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படியானால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு என்றைக்குமே நம்ம ஆளாயிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அல்லாஹ்வை தான் கூப்பிடுவாங்க. நம்ம யாரையாவது அடிச்சிட்டோம், நம்மள்கிட்ட பலம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி, நம்மெல்லாம் பெரிய குடும்பம், ரொம்ப தாழ்ந்த மக்கள் யாராவது இருப்பாங்க, பாவப்பட்ட மக்கள் அண்டை வீடுகளில் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, ஏன் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளைப் போல கணவன் மனைவி, சகோதரன் சகோதரிகள், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் யாரும் நம்மளை வயிறறிஞ்சு சபிச்சிடக்கூடாது. நம்முடைய தொல்லை தாங்காம, நம்முடைய கோபத்திற்கு ஆளாகி, நம்முடைய மனசு ரொம்ப நோகுமாறு நடக்கும்போது திடீர்னு மனுஷன் சபிச்சிருவான். யாரெல்லாம் இவனால் ரொம்ப தொல்லையாக இருக்குத, யாரெல்லாம் நீயே இதை பார்த்துக்கொள் என்றெல்லாம் வாசகங்களை பயன்படுத்தி மனிதர்கள் சபிப்பார்கள். அந்த மனிதர்களுடைய சாபத்திற்கு என்றைக்குமே நாம் ஆளாகிவிடக்கூடாது. தொழுது நோன்பு வைத்து பலன் அல்ல, மறுமையில் சொர்க்கம் போகணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்வது, பயணத்தில் ஒரு மனிதன் துஆ செய்வது, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை. எங்கேயாவது பயணம் போகிறோம், ஏன் பயணிகளுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதாக சொல்கிறான்? பயணம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அந்த பயணத்தில் மிகுந்த சிரமங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான். அதே நேரத்தில் பயணம் என்பது வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஏன் தப்பு செய்யாமல் இருக்கிறான்? ரெண்டு காரணம். ஒன்று, அல்லாஹுவை பயந்து தவறு செய்யாமல் இருப்பது. இன்னொன்று, நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் யாராவது பார்த்து விடுவார்களோ, நம்முடைய சமுதாய மக்கள் அதை பார்த்து நம்மை கேவலப்படுத்தி விடுவார்களோ. அப்ப அண்டை வீட்டுக்காரனுக்கு பயப்படுவது, ஜமாத்துகளுக்கு பயப்படுவது, ஒரு சமூகத்தில் பயந்து ஒரு மனிதன் தப்பு செய்யாமல் இருப்பான். ஆனால் வெளியூருக்கு போனால் அறிமுகம் இல்லாத மக்கள், நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதன் எந்த தவறையும் செய்யாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கிறான், பார்த்தீங்களா? அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பயணிகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அந்த வரிசையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதற்கு 2-3 சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற ஒரு நபி தோழர், இவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா நாட்டுக்கு கவர்னராக நியமித்தார்கள். கூஃபாவாசிகள் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களின் மீது புகார் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் சரியா வந்து எங்களுக்கு தொலை வைக்கிறது கிடையாது, அவர் நீதமான அடிப்படையில் அரசாங்க சொத்தை பங்கு வைப்பது கிடையாது, ஆக பொதுவாக அவர் ஒரு நீதம் இல்லாத மனிதர் என்று புகார் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த புகார் வந்தவுடனே சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு பதிலாக வேறு ஆளை நியமித்து இந்த புகார் சரிதானான்னு விசாரிக்கிறதுக்கு 2-3 பேர் அனுப்பிச்சுடுறாங்க. போனவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூஃபாவில் இருக்கிற எல்லா பள்ளிக்கும் முதல்ல போய் ஏறி ஏறி இறங்குறாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் எப்படிப்பட்டவர்னு விசாரிக்கிறாங்க. எல்லா பள்ளியில் உள்ளவர்களும் அவர் நேர்மையான மனிதர், இபாதத்தான மனிதர், அல்லாஹுவை பயப்படக்கூடிய மனிதர், என்ன செய்தாலும் அதில் நீதி தவற மாட்டார் என்றால் நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க எல்லா பள்ளிகள்லையும். எங்கு புகார் சொல்லப்பட்டதோ அந்த பள்ளிக்கு வந்தார். வந்து மக்களை எல்லாம் கூட்டி வைத்து சஅதின் மீது என்ன குறைன்னு கேட்கும்போது அங்கேயும் ஒரு மனிதர் எழுந்து, புகார் சொன்ன அந்த மனிதன் எழுந்து சொல்கிறார், அவர் தொழுகையிலே குறை வைக்கிறார், நீதமற்ற முறையிலே நடக்கிறார், அரசாங்க சொத்தை விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறார் என்றெல்லாம் புகார் சொல்றாங்க. உடனே அந்த புகார் விசாரிக்கப்படுகிறது, அது உண்மை இல்லை என்று தெளிவாக்கப்படுகிறது.
அப்ப சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் மீது அபாண்டமான இந்த பழியை நீங்கள் சுமத்திய காரணத்தினால் நான் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதார். தொழுது கொண்டு அவருக்கு எதிராக 3 பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு பொய்யை என் மீது அபாண்டமாக கூறி பலருடைய முன்னிலையிலும் என்னை இந்த மனிதன் கேவலப்படுத்தி விட்டான். பல பேர்த்துடைய முன்னிலையில் என்னை இந்த மனிதன் அசிங்கப்படுத்தி விட்டான். என்னுடைய மானம், மரியாதை, கௌரவம் இதனால் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் இந்த மனிதனுடைய ஆயுளை நீ நீட்டி வைப்பாயாக, அவனுக்கு வறுமையை கொண்டு அவனை நீ சாட்டுவாயாக, மேலும் பல சோதனைகளை கொண்டு அவரை நீ சோதிப்பாயாக. 3 துவா செய்தார். இப்படி துவா செய்த உடனே என்ன ஆகுது? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகாதீர்கள் என்று ஏன் சொன்னாங்க? பாதிக்கப்பட்ட மனிதன் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பாதிப்பு இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைச்சிடும், மறுமையில் அல்ல. மறுமையில வேற வேற தண்டனைகள் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழும் போது இந்த பாதிக்கப்பட்ட மனிதன் பிரார்த்தனை செய்தான பார்த்தீங்களா, அந்த பிரார்த்தனை இந்த துனியாவிலேயே நமக்கு கிடைச்சிடும். அப்ப அவனுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக, அவனுக்கு வறுமையை கொண்டு சாட்டுவாயாக, அவனுக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹ்வே நீ கொடுப்பாயாக பிரார்த்தனை செய்த உடனே கூஃபா வாசிகள் எல்லாம் சொல்கிறார்கள், அந்த மனிதன் இந்த துனியாவில் எப்படி வாழ்ந்தான்டா, நீண்ட ஆயுளை பெற்று வாழ்ந்தான், தள்ளாத வயது வரை வாழ்ந்தான். கண்ணிலே இருக்கிற இந்த புருவ மயிரெல்லாம் மிக நீளமாக வந்து கண் தெரியாமலேயே போனது. ஆகவே வீதியில் நடக்கும் போது அடிமை பெண்களுடைய குழந்தைகள், அடிமை பெண்கள் இவர்களெல்லாம் அந்த மனிதனை கேவலப்படுத்துகிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளானார். உணவில்லாத அளவுக்கு ஆளானார். அந்த கூஃபா வாசிகள் எல்லாம் சொல்லுவார்களாம், இவர் யாரு தெரியுமா? சஅதுடைய பிரார்த்தனைக்கு ஆளானவர். இவர் யார் என்றால், அநியாயமாக ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்ட ஒரு நபித்தோழரின் மீது பழி சொல்லி அவருடைய சாபத்திற்கு ஆளானவர் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் அவரோடு சேர்ந்து பழக பயந்தாங்க. அண்டை வீட்டுக்காரன் அவரோடு பேச மாட்டான். மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு அந்த மனிதன் மௌத்தா போனா கூட கூஃபாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அடக்கவே பயந்தாங்க. எங்க ஜனாசா தொழுகை தொழுது அவருடைய சாபம் நமக்கும் வந்துருமோன்னு சொல்லிட்டு குளிப்பாட்ட பயந்தார்கள், அடக்குவதற்கு பயந்தார்கள், ஜனாசா தொழுகை தொலை வைக்க கூட மக்கள் பயந்தார்கள். இறுதியில ஒரு குச்சியால் அந்த உடம்பை தள்ளி தள்ளி ஒரு குழியில கொண்டு போய் அந்த மனிதனை புதைத்தார்கள் என்று நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம துனியால வாழும் போது நம்ம யாருடைய மனசு நோகிற மாதிரி நடக்கக்கூடாது. குடும்பத்துள்ளவர்களானாலும் சரி, உறவினர்களானாலும் சரி, வெளியுள்ளவர்களானாலும் சரி, யாருடைய மனது நோகுமாறோ, யாருக்கும் எந்த தீங்கும் நாம் இழைக்க போய் யாருடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. உலகத்தில் ஒன்றும் தெரியாது. இப்ப கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ ஏதாவது சொல்லனா துன்பங்களை செய்யும் போது, மனவேதனைக்கு ஆளாகும் போது மனைவிமார்கள் எதிர்த்து பேச முடியாது. உடனே என்ன செய்வாங்க? இரவு நேரங்களில் பிரார்த்தனை செய்வாங்க தொழுதுட்டு, அல்லது அந்த மனசுல பாதிப்பு இருக்கும் போது கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அந்த துவா உடனே துனியாவிலேயே பலிச்சிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்யும் போது பெண்களை ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய சொன்னாங்க. அங்கீகரிக்கப்படும். நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள், அதே போல பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர் செய்த துவா இந்த உலகத்திலேயே அங்கீகரிக்கிறது பார்த்தோமா இல்லையா? இதே மாதிரி ஒரு சம்பவம் பாருங்க. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இவரின் மீது உவைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த உவைஸ் என்கிற அந்த பெண்மணி மர்வான்ங்கிற ஆட்சியாளர்கிட்ட போய், மதீனாவில் அன்னைக்கு அவர் தான் ஆட்சியாளர், கவர்னர், இந்த செய்தவர்கள் என்னுடைய வீட்டுடைய நிலத்தை அபகரிச்சுட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விசாரணைக்கு சயீத் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். சயீத் அவர்கள் மர்வான் இடத்திலே சொல்கிறார், இது பொய்யான கம்ப்ளைண்ட், இதற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் ஒரு செய்தியை கேட்டிருக்கிறேன் சொல்கிறார். அப்ப மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன செய்தின்னு கேட்கிறார். யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய ஒரு நிலத்தை ஒரு சான் அபகரித்தார், யார் ஒருவர்
இந்த பூமியில் ஒரு மனிதனுடைய நிலத்தை ஒரு யான் அபகரித்தால் அல்லாஹு தஆலா 7 பூமி அளவுக்கு அந்த நிலமத்தை மாற்றி அந்த மனிதனுடைய கழுத்திலே போட்டு மறுமையில் கொண்டு வருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி காரியத்தைலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு நபிமொழியை ஆதாரமாக காட்டுறார் அவர். அப்ப மருவான் சொல்லுகிறார், இதற்கு மேல் உங்களிடத்தில் எந்த சாட்சியும் நான் கேட்க மாட்டேன். அப்பொழுது அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்கிறார்கள். என கேவலப்படுத்திட்டால ஒரு பெண், இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி, அதுவும் அவதூறான ஒரு செய்தியை சொல்லி, நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை இந்த ஆட்சியில ஏற்படுத்திட்டாரன்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாம் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பாடம் படித்த உத்தம தோழர்கள். அவங்களுக்கு சமுதாயத்தில் கொஞ்சம் கண்ணியம் இருக்கும், அவங்கள்ட்ட சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்துகள் இருக்கும். அந்த அந்தஸ்தும் கண்ணியமும் பால்படக்கூடிய விதத்தில் ஒரு பெண் நமக்கு எதிராக சொல்லி அவரும் ஒரு துஆ செய்கிறார். எந்த வீட்டில் அந்த பெண் வசித்துக் கொண்டிருக்கிறாளோ அதையே அந்த பெண்ணுக்கு கபராக நீ மாற்றிவிடு, வீட்டுக்குள்ளேயே இறந்து போற மாதிரி நீ பண்ணிரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து விடுகிறார். அந்த துவாவுக்கும் அந்த பெண் ஆளாகி அந்த வீட்டில் அந்த பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கும் 2 கண்ணும் போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணறுல தற்செயலா போய் விழுந்து அந்த அம்மா செத்து போயிடுறாங்க. அவ பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைங்கிறது விளையாட்டு காரியம் அல்ல. நம்ம கிண்டல் பண்ணி பேசுவது, பட்டப்பெயர் சொல்லி பேசுவது, இலக்க நாட்டம் செய்வது, 4 பேருக்கு மத்தியிலே நம்ம கிண்டல் பண்ணி பேசும்போது அவங்களுடைய மனசு நோகுமேன்னு பார்க்காம கிண்டல் அடிச்சு பேசுவது, இப்படி பலதரப்பட்ட பாதிப்புகள் மனிதர்களுக்கு செய்கிறார்கள். அது சின்னதிலிருந்து பெருசு வர. ஆனா நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது சும்மா வல்ல, அது உடனே அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படும். பாதிப்புக்கு உள்ளானவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது பாதிப்பை ஏற்படுத்திய மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே அது நிகழ்ந்துவிடும். இது 2வது ஆதாரம். 3வது ஒரு செய்தியை பாருங்க. இந்த தோழருடைய பெயர் ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவருடைய காலத்தில் ஹிம்சு மாகாணத்திற்கு கவர்னராக இருக்கிறார். ஹிம்சு மாகாணத்தில் இவர் கவர்னராக இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு நபி தோழர், எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி தோழர் பாருங்க. கவர்னர்ங்கிற பதவி எவ்வளவு பெரிய ஒரு பதவி. நம்ம நாட்டில் கலெக்டருக்கு ஈக்குவலான பதவி. ஒரு மாகாணத்திற்கே அந்த குட்டி ஒரு முதலமைச்சர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு சரித்திர பின்னணியோடு இந்த சம்பவத்தை தெரிஞ்சாதான் நமக்கு இந்த பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையில இருந்து நாம் கொஞ்சம் பேணுதலாக இருக்க முடியும். ஹிம்சு மாகாணத்திலே இருந்து ஒரு சில நேரங்களிலே மக்கள் வருவார்கள். வந்தால் மதீனாவிலே உமர் அவர்களை சந்தித்து விட்டு போவார்கள். அப்படி ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு வந்த மக்கள் அமீருல் முஃமினீனை சந்தித்து விட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வாராங்க. அப்படி வந்தால் உமர் அவர்கள் என்ன கேட்டார்கள், அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க திரும்ப போகும்போது, இந்த ஹிம்சு மாகாணத்தில் யாராவது ஏழைகள் இருந்தால் அவங்களுடைய பெயர் பட்டியலை தாங்க, அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறேன்னு சொல்றாரு. உடனே அந்த மக்கள் அந்த பெயர் பட்டியலை தயாரிக்கிறாங்க, தயாரித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா இந்த ஸைத் பின் ஆமீருடைய பெயர் முதல் பேரா இருக்கு. அப்போ உமர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யார் இந்த ஸைதுன்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னார்கள், உங்களால் நியமிக்கப்பட்ட ஹிம்சு மாகாணத்தினுடைய கவர்னர் தான் அந்த ஸைத் பின் ஆமீர்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, அவர் இந்த அளவுக்கு ஏழ்மையினுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஏழ்மையானவராக இருக்கிறாரா என்று கேட்கும் போது, ஆம், ஒரு குடிசையிலே இருக்கிறார், போதிய எந்த வகையான ஒரு செல்வாக்கும் அவருக்கு கிடையாது, அவர் அதை விரும்புறதே கிடையாது, அவர் ஏழ்மையோடு தான் எப்பொழுதுமே இருக்கிறான்னு சொன்ன உடனே உமர் அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம், வருத்தம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம். நல்ல மனிதரைத்தான் நாம் ஹிம்சு மாகாணத்திற்கு கவர்னராக நியமிச்சிருக்கிறோம். மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்காம, மக்களுடைய சொத்துக்களில் மோசடி செய்யாம, மக்களுடைய சொத்துக்களை விரும்பாம, அல்லாஹ் பயந்து நடக்கிற ஒரு மனிதரை தான் நாம் அனுப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 தங்க காசுகளை ஒரு பையில போட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபகாரம் பண்ணிட்டு இதை கொண்டு ஸைத் பின் ஆமீருடைய கையில கொண்டே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. போன மக்கள் சலாம் சொல்லிட்டு ஸைத் பின் ஆமீருடைய கையில கொண்டே கொடுத்தாங்க. அந்த பையன் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. அவர் விரித்து பார்த்தால் அதில் இருக்கிற தங்க காசுகளை பார்த்த உடனே நாமளா இருந்தா என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டத்தில் ஏழ்மையில் இருக்கும்போது
நமக்கு யாராவது ஒரு உபகாரம் பண்ணா அவங்களுக்கு நம்ம வந்து துவா செய்வோம், சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உபகாரம் செஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுவோம். ஆனால் அவர் திறந்த அந்த தங்க காசுகளை பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்கிறார். வீட்டுக்குள் இருந்த மனைவி ஓடி வந்து கேட்கிறாள். ஏன்னா அப்பதானே கொஞ்சம் மக்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க, உமர் அவர்களை பார்த்துட்டு போனேன்ட்டு. அந்த அம்மா ஓடி வந்து மனைவி கேட்கிறாள், என்ன முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பா அல்லது உமர் அவர்கள் இறந்து போய் விட்டார்களா என்று கேட்கும்போது அந்த சயத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதை விட பெரிய ஒரு சோதனை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. என்ன சோதனை? இந்த பாருங்க, 1000 தங்க காசுகளை உமர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. உடனே மனைவி என்ன சொல்லணும்? நம்ம ரொம்ப கஷ்டத்தில் கிடக்கிறோம், ஆகவே தான் அமீருல் மோமினின் கொடுத்தாரு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லணுமா இல்லையா? கணவன் சொல்லுகிறார், இந்த சோதனையிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொல்கிறார். என்ன சோதனை? இதை உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவு செய்து மறுமையில் நாம் கூலியை எதிர்பார்க்கணும், துனியாவில் எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யுங்கன்னு மனைவி சொல்லிடுறார்கள். அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம். உடனே வெளியே போய் ஏழைகளை போய் பார்த்துட்டு வந்து இந்த 1000 தங்க காசுகளை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு, நான் அல்லாஹ்வோடு ஒரு வியாபாரம் நடத்தி விட்டேன், அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பாக தருவான்னு சொல்லி மனைவியை ஆறுதல் படுத்துகிறார்கள். மனைவியும் கணவனுடைய அந்த சதக்கா தர்மத்தை ஊக்குவிக்கும் முகமாக அந்த மனைவியும் ஆமோதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இவரின் மீது 3 வகையான புகார்களை அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் உமர் அவர்களுக்கு எழுதுகிறார்கள். அதுல ஒரு புகார் என்ன? இவர் மாதத்திற்கு ஒரு முறை விடுமுறை எடுக்கிறார். 2வது புகார், இவரை இரவு நேரங்களிலே போய் நம்மால் சந்திக்க முடியதில்லை, கதவு போய் தட்டினாலும் கதவை இசாவுக்கு பிறகு திறக்க மாட்டேங்கிறாரு, ஏதாவது அவசர தேவையா போனா கவர்னரை பார்க்க முடிய மாட்டேங்குது. 3வது, இவர் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இந்த 3 கம்ப்ளைண்ட்டும் உமர் அவர்களுக்கு போன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே என்ன செய்யறாருன்னா, எல்லா நாட்டையும் சுத்திட்டு வர்ற மாதிரி ஹிம்ஸ் மாகாணத்திற்கு நேரடியா வாராரு. வரும்போது அவருடைய மனசுல ஒரு சின்ன ஒரு நெருடல். யா அல்லாஹ், இந்த சயீத் அவர்களின் மீது 3 வகையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை இல்லாம நீ ஆக்கிடுவாயாக. ஏன்னா சயீத் அவர்களை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், எங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாயிருமோ அப்படி என்று நான் பயப்படுகிறேன். அந்த குற்றச்சாட்டிலே இருந்து அவரை நீ காப்பாத்து, அந்த குற்றச்சாட்டுக்கு இல்லாதவராக நீ அவரை ஆக்கு என்கிற பிரார்த்தனையோட விசாரணையை தொடங்குகிறார். சயீத் பின் ஆமீர் நிற்கிறார், மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன உங்கள் மீது சொல்லப்பட்ட புகார்? ஏன் மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஒரு கவர்னராக இருந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து மாசத்திற்கு ஒரு முறை லீவ் எடுக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு இருப்பது ஒரே ஆடை, நான் அந்த ஆடையை மாதத்திற்கு ஒரு முறை கழுவி காய போடுவேன். அப்படி போடும்போது ஒரு சிறிய ஒரு துண்டை எடுத்து நான் அணிந்து கொண்டு காயிற வரை வீட்டிலேயே இருப்பேன். ஆகவேதான் இந்த உடுப்பை துவைத்து காய போடுவதற்குத்தான் மாதத்திற்கு ஒரு நாள் லீவு, வேறு உடுப்பு என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லும் போது மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். சரி, ஏன் 8 மணிக்கு மேல உங்களை யாருமே சந்திக்க முடியலையாம? யாராவது வந்து ஏதாவது உங்களை புகார் சொல்ல வந்தாலும், ஏதாவது முக்கியமான விஷயம் வந்தாலும் நீங்க பார்க்க தவிர்க்கிறீர்களாமே, என்ன காரணம் கேட்கும் போது சுபஹானல்லாஹ், அந்த தோழர் சொன்ன பதில பாருங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் காலையிலிருந்து மாலை வரை நான் இந்த மக்களுக்காகத்தான் உழைக்கிறேன். இரவு நேரமானால் இசா தொழுகை முடித்த உடனே நான் வீட்டுக்கு சென்று தஹஜ்ஜுத் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறேன். என்னுடைய ரப்போடு நிறைய நான் பிரார்த்தனை செய்ய வேண்டியிருந்தது. தஹஜ்ஜுத் வணக்கங்களில் நான் ஈடுபடுகிற காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே தௌபா, பிரார்த்தனை, தஸ்பீஹ், தொழுகை என்று இரவு முழுக்க நான் வணங்கிக் கொண்டே இருப்பேன். அப்படி வணங்குகிற காரணத்தினால் மக்களை என்னால் சந்திக்க முடியலன்னு சொல்கிறார்கள். அப்படியா? காலையில் ஏன் தாமதமாக நீங்கள் வேலைக்கு வர்றீங்களாமே, என்ன காரணம்? அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? வீட்டில் மனைவி தனியா தான் இருக்கிறாங்க. காலையினுடைய உணவு தயாரிக்க மனைவிக்கு தேவையான தண்ணீரை இறைத்து கொடுப்பது, மனைவிக்கு தேவையான உபகாரங்களை செய்வது, மாவு குழைத்து கொடுப்பது, ரொட்டி சுடுவதற்கு உதவி செய்வது, இப்படி ஒரு சில பணிவிடைகள் செய்கிற காரணத்தினால் காலையில் ரொம்ப தாமதமாக தான் நான் வாரேன். என் வீட்டில் வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது. அன்றைக்கெல்லாம் மன்னர்களும் கவர்னர்களும் நிறைய அடிமைகளை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அது கூட இல்லாம தானே தன்னுடைய எல்லா தேவைகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு
சிறந்த கணவனாக, சிறந்த மனைவியாக, அல்லாஹ் பொருந்துகிற ஒரு அடியார்களாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப காலையில நான் தாமதமா வேலைக்கு வர்றதுக்கு காரணம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்து முடிச்சுட்டு வர்றதுக்குங்கிறார். ஏன் நீங்க அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விடுவீங்கன்னு கேட்கிறாங்க. 4வது கேள்வி. அதுக்கு அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்காமல் நான் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி மக்காவில் இஸ்லாத்தை ஏற்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென மக்காவிலே ஒரு பரபரப்பு, ஒரு மனிதரை கொல்லப் போகிறார்கள் என்கிற ஒரு பரபரப்பு. மனிதரை கொல்லப் போகிறார்களா என்று சொல்லி அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனையும் அந்த இடத்திற்கும் அந்த மக்களையும் நான் பார்க்க போனேன். நான் ஒரு இளைஞனாக இருந்தேன். அப்பொழுது அங்க போய் பார்த்தால் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனை மக்கள் எல்லாம் கொல்லப் போகிறார்கள். அப்ப யார் என்று சொல்லி நான் பார்த்தேன். அவர் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனுடைய சரித்திரம் என்ன? பத்ரு போர்ல தோத்தவர்கள் எல்லாம், பத்ரு போரில் குடும்பத்தார்களை எல்லாம் இழந்தவர்கள் மிகுந்த கோபத்தோடு மக்காவில் இருந்தாங்க. எப்படியாவது இதுக்கு ஒரு பழி வாங்கணும், குடும்பத்தில் அண்ணனை இழந்துட்டோம், வாப்பாவை இழந்துட்டோம், சமுதாய பிரமுகர்களை எல்லாம் நாம் பறி கொடுத்துட்டோம், இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் மதீனால என்ன செய்யறாங்க? ஒரு 7 பேர் கொண்ட ஒரு படையை, 10 பேர் கொண்ட ஒரு படையை எடுத்து இந்த மக்காவில் இருக்கிற குறைஷிகள் வேற ஏதாவது இடைஞ்சல் நமக்கு செய்யறாங்களான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க வருவதை அறிந்த குறைஷிகள் ஒரு 200 பேர்த்தோட போய் கொஞ்சம் பேர்த்த கொன்று கொஞ்சம் நபர்களை கைதிகளாக பிடித்தார்கள். அதில் இந்த குபைபும் ஒரு ஆளு. குபைபு மக்காவுக்கு கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு போன உடனே குறைஷியினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அதிகமான விலை கொடுத்து வாங்கினாங்க. ஏன்? நாம தான் இந்த குபைபை கொலை செய்யணும், இவர் நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர்த்த பத்ரு போர்க்களத்தில் கொலை செய்தவர் என்று சொல்லி ஒரு பெண் என்ன செய்கிறாள்? அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டில் வைத்து குபைபிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பேச்சுவார்த்தையும் குபைபிட்ட செல்லலை. கடைசியில் கொலை செய்யறதா முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு கம்பத்தில் கொண்டு போய் கட்டுறாங்க. கட்டிட்டு கேட்கிறார்கள், கடைசி விருப்பம் உனக்கு ஏதாவது உண்டுமா? உனக்கு ஏதாவது கடைசி ஆசை உனக்கு ஏதாவது உண்டுமான்னு கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கடைசி ஆசை உண்டு. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? சரி, ஏதாவது மன்னிப்பு கேட்பாரு, அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது செய்திகளை சொல்லுவாரு, அல்லது கடைசி நேரம் தானே, சாவு போற நேரம் தானே, ஏதாவது முக்கியமான விஷயங்களை கேட்பாருன்னு சொல்லிட்டு என்னான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், 2 ரக்காத்து நான் தொழுவணும்னு சொல்றாரு. உடனே உதவி செய்து 2 ரக்காத்து அவசரமா தொழுகிறாரு. தொழுகை முடிந்த அந்த மக்களை பார்த்து சொன்னாரு, நான் நீண்ட நேரம் எடுத்து சுஜூதலையும் அத்தஹியாத்திலையும் துவா செய்து அல்லாஹ்ட்ட நிறைய நான் பிரார்த்தனை செய்யணும்னு ஆசை எனக்கு இருந்தது. நான் ரொம்ப நேரம் எடுத்து நான் தொழுதா நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? அவர் உயிருக்கு பயந்து தான் இவ்வளவு நேரம் எடுத்து தொழுகிறாரு மாதிரி நீங்க நினைப்பீங்க. அப்ப நான் உயிருக்கு பயப்படாதவன் என்பதை நிரூபிப்பதற்காக நான் சுருக்கமாக தொழுதேன்னு சொல்கிறார்கள். கம்பத்தில் மீண்டும் கொண்டு போய் கட்டப்படுறாங்க. அப்பவும் கேட்கிறாங்க, நீ மதம் மாற வேண்டாம், இஸ்லாத்தை விட்டெல்லாம் நீ திரும்ப பழைய மதத்திற்கு நீ வரலாம். உனக்கு ஏற்பட்ட இந்த கவலைக்கு கஷ்டத்திற்கு முகமது தான் காரணம்னு சொல்லு. முகமது நபியால தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றினால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் எனக்கு வந்தது, இந்த முகமது நபியை பின்பற்ற போய் தான் எனக்கு இப்படிப்பட்ட மரண தண்டனையே நேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லு. உடனே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலில் ஒரு முள் தைப்பதற்கு சமமாக எங்களுடைய உயிர் பணயமாக வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை கூட செய்து அல்லாஹ்வுடைய ரசூலை காப்பாற்றுவோம்னு சொல்றாங்க. உடனே கொலை செய்யறதா முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பார்க்க போற கூட்டத்தில் இந்த ஸஅத் பின் ஆமிர் அவர்களும் இருந்தார்கள். அவருடைய பேச்சு, அவர் தொழுகை, அவர் மக்களோடு நடந்து கொண்ட முறை, மக்கள் கேட்ட விதம், அவர் சொன்ன பதில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா தடுக்க முடியல. ஏன்னா ஊரே சேர்ந்து அந்த அவரை கொல்ல போகுது. தடுக்க முடியாத ஒரு பலகீனமான மனிதனாக நின்று பார்த்துட்டு இருக்கிறார். கடைசியாக அம்படித்து மக்கள் அவரை கொலை செய்யும் போது அவரும் ஒரு பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை செய்யறாரு? யா அல்லாஹ், இங்கே இருக்க கணக்கெடுத்துக்கொள், இவர்களை நான் உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் ஒரு துவா செய்கிறார்கள். அப்ப அவரும் அங்க இருக்கிறாரு. இஸ்லாத்தை தழுவாத மனிதனா, அதே நேரத்தில் அந்த தீமையை தடுக்க முடியாத பலகீனமான மனிதனா,
இந்த சயீத் இப்னு ஆமீரும் அந்த சபையில் இருக்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளரா போனவர். அவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, மக்களோட மக்களா இருக்கிறார். அப்ப இந்த குபைப் அவர்கள் மரணிக்கும் போது அந்த துவா செஞ்சாரா இல்லையா? யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் நீ கணக்கெடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி துவா செஞ்சாரா இல்லையா? அது மனசு அவருக்கு பெருசா பாதிச்சிருச்சு. உடனே மதீனா போய் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் சந்தித்து இஸ்லாத்தை தழுவிடுறாரு. தழுவன நாளிலே இருந்து அவருக்கு மிகுந்த ஒரு மனவேதனை. அந்த மனவேதனையை தான் ஹிம்சு மாகாணத்திற்கு கவர்னராக இருக்கும் போது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், உமர் அவர்களே, நான் ஏன் அடிக்கடி மயக்கம் போட்டு விடுகிறேன் தெரியுமா? நான் மக்காவில இருக்கும்போது குபைபை மக்கள் கொலை செய்யும் போது குபைப் ஒரு துவா செய்தார், அல்லாஹ் இங்கே இருப்பவர்களை நீ கணக்கெடுத்துக்கொள்ள ஒரு துவா செய்தார். அங்கே நானும் ஒருவனாக இருந்தேன். அப்ப அவருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோமோ? அவரை கொலை செய்வதை நம்மால் தடுக்க முடியாமல் பலகீனமான மனிதனாக அன்றைக்கு அங்கே நின்றோமே, அதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் நாம் மேற்கொள்ளாமல் இருந்தோமே. அப்ப குபைபுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகி விடுவோமோ என்று சொல்லி அவர் எப்பொழுதெல்லாம் அந்த குபைபுடைய மரண சம்பவத்தை நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு மயக்கம் வந்துடும், அப்படியே சாஞ்சு விழுந்துருவார். அப்ப பிறருடைய துவாவுக்கு, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு பாருங்க. அவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எந்த அளவுக்கு பயந்தார்கள்? அந்த 4 கேள்விக்குரிய அந்த பதிலை கேட்ட உடனே உமர் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அல்லாஹு தாலா நல்ல ஒரு பொறுப்பாளியான நல்ல ஒரு தோழரைத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சொல்லி அந்த மக்களிடத்திலே மேலும் ஒரு நன்மதிப்பை கூட்டும் விதமாக அந்த சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு நடந்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எவ்வளவு பயந்தாங்கன்னு பார்த்தீங்களா? யாருடைய துவாவுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, நாம உண்டு, நம்முடைய அமல் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். நபி தோழர் திரும்ப கேட்கிறார், தர்மம் செய்யறதுக்கு எதுவும் கிடைக்காட்டி உழைச்சாவது தர்மம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள்ல சம்பாதிச்சு தர்மம் செய்த பெண் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு 13 மனைவிகள். கடைசி நேரத்தில் 4-5 மனைவிமார்கள் உயிரோடு இருக்கும்போது மௌத்தா போனார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்ல, நம்முடைய தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொர்க்கவாசிகளாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்க கூட நாம தான் நபியினுடைய மனைவி ஆயிற்று, நமக்கு எப்படி மறுமையில் சொர்க்கம் போலாம என்று சொல்லி அவங்க இருந்தர்ல. எல்லா நன்மைகளையும் ஒரே சேர அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கைத்தொழில் செய்து சம்பாதித்து அந்த காசை கொண்டு வந்து திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மனைவி யாரு? ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள். அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் வந்து கைத்தொழில் செய்து சம்பாதித்து தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு தர்மம் செய்வதிலும், அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெறுவதிலும் போட்டி போட்ட சமுதாயம் அந்த சமுதாயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக உலகத்தில் வாழ்ந்த மக்கள் பாதிக்கப்பட்ட பிரார்த்தனைக்கு ஆளாக இருக்கலாம். பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தொழும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை சுஜூதிலே கிடக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கும்போது ஒட்டகத்துடைய மலக்குடலை கொண்டு வந்து கழுத்தில் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறாங்க காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து. செய்தியை கேள்விப்பட்டு ஃபாத்திமா அவர்கள் ஓடி வராங்க, அந்த மலக்குடலை அழுத்துகிறார்கள். சுஜூதிலிருந்து ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்துகிறார்கள். அத்தேஹியத்தில் அமர்ந்து தொழுகையை முடித்தார்கள். முடித்துவிட்டு அப்படியே தலையை தூக்கி பார்த்தார்கள். அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை தன்னுடைய தோளில் வச்சவங்கள சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இந்த உமையாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இந்த உத்பாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் பெயர் சொல்லி ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. அதனுடைய பதில் என்ன ஆயிடுச்சு? பத்ரு போர்க்களத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயரை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நாளில் சபித்தார்களோ எல்லோரும் பத்ரு போரிலே இறந்து போனார்கள், பத்ரு போரிலே கொலை செய்யப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய பட்டியலில் தாய் பிள்ளைகளுக்கு செய்கிற பிரார்த்தனை, பயணி செய்யக்கூடிய பிரார்த்தனை, நீதமான ஆட்சி செலுத்தவர் செய்கிற பிரார்த்தனை, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை. அப்ப நாம நம்முடைய வாழ்வில் யாருக்குமே எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது தொல்லைகளும் துன்பங்களும் கொடுத்தால் உலகத்திலேயே அதற்குரிய பரிகாரத்தை போய் தேடிக்கணும். யாருடைய மனசாவது நோகிற மாதிரி இருக்கு, நம்ம கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க,
தப்பு நம்ம மேலதான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த துணியால வாழும் போதே அவங்களுடைய மனநோவுக்கு ஆளாகி விடாம, அவருடைய பிரார்த்தனைக்கு ஆளாகி விடாம ஓடி போய் துஆ செய்ய சொல்லிடுறோம். நாம நினைக்கிறோம் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தானே என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிக்கப்பட்ட மனிதன் இறை நிராகரிப்பாளனாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் ஒரு காஃபிராக இருந்தாலும் சரி, அவனுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போ நாம யாரையாவது துன்புறுத்தி நாம நினைக்கிறோம் நாமெல்லாம் தொழுகிறவங்க, அவங்கெல்லாம் தொழாதவங்க, நாமெல்லாம் மார்க்கப்பட்டுள்ளவர்கள், அவர்கள் மார்க்கப்பட்டில்லாதவர்கள் என்று சொல்லி ஏளனமாக பேசுவோம். மனசு நொந்த மாதிரி நடப்போம். அது இந்த உலகத்திலேயே மரணிப்பதற்கு முன்னாடி நாம் அவங்கள போய் சந்தித்து, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்திராதீர்கள், எந்த சாபத்தையும் கொண்டு என்னை சபித்து விடாதீர்கள், மனசு நோகுமாறு பேசி இருந்தாலோ திட்டி இருந்தாலோ நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இந்த உலகத்திலேயே பரிகாரம் தேடணும். இதை மக்களுக்கு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணாங்க. எப்போ? திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாரு. அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அவசர அவசரமா மக்களை சந்திச்சார். தலையில ஒரு சிவப்பு துண்டை கட்டிட்டு சஹாபாக்கள் தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மிம்பர் படியில உட்கார வச்சு மக்களை எல்லாம் பக்கத்துல நெருக்கமா வர சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா பண்ண பயானம் தான். என்ன பண்ணாரு? நானும் ஒரு மனிதன் தான், 23 ஆண்டு காலம் நபியோக உங்களோடு வாழ்ந்த நானும் ஒரு மனிதன் தான். உங்களில் யாரையாவது நான் அடித்திருந்தாலோ, உங்களில் யாரையாவது நான் பேசி இருந்தாலோ, உங்களுடைய மனசு நோகுமாறு நான் நடந்திருந்தாலோ, யாரிடமிருந்தாவது காசு பணம் நான் கடன் வாங்கி மறந்திருந்தாலோ, கொடுத்தவர் வாங்கிக் கொள்ளுங்கள், பேசுபவர் திரும்ப என்னை திட்டி பேசிக் கொள்ளுங்கள், அடித்தவர் இருந்தால் என்னை திரும்ப அடித்துக் கொள்ளுங்கள், இந்த முஹம்மதை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த கடைசி பயானை கேட்டு சஹாபாக்கள் பயந்தும் போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எங்க திரும்ப அடித்து ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோமோன்னு பயந்தவர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ரசூலா திரும்ப சொல்றாங்க, என்னை யார் இந்த நாளில் பழி தீர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னார்கள். அப்ப ஒரு நபி தோழர் எழுந்தார். யா ரசூலல்லாஹ், அன்றைக்கு யாசகம் கேட்டு ஒரு மனிதன் உங்களிடத்திலே வந்தான். அப்பொழுது உங்களிடத்திலே காசு பணம் இல்லை. என்னிடத்திலே ஒரு 3 திர்ஹம் நீங்கள் கடன் வாங்கி அதை நீங்கள் அவருக்கு கொடுத்தீர்கள். அந்த காசு இப்ப எனக்கு வேணும்னு சொல்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்தார், வீட்டுக்கு அனுப்பினார். வீட்டில் சின்ன சின்ன காசுகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லி இருக்கிறத எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்தார். அதை வாங்கி அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யார சொல்லதான் இந்த காசு இப்பொழுது எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் உங்களை நான் பார்க்கும்போது, உங்களுடைய இந்த பயானை நான் கேட்கும் போது இதுதான் கடைசி பயானாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம், இனி உங்களை சந்திக்க முடியாதோ என்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு. ஆகவே உங்களுடைய கைப்பட வாங்கிய காசாக இந்த காசு கடைசி காசாக இருக்கட்டுமே என்பதற்குத்தான் நான் வாங்கினேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தீங்களா, மௌத்தா போகும்போது கூட இந்த துனியாவில் எந்த மனிதனுக்கும் நாம் எந்த தீங்கும் இழைத்திருக்க கூடாது. காரணம், மறுமையை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன செய்வான், அது நபியாக இருந்தாலும் கூட யாருக்காவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் அல்லாஹ் விசாரணைக்கு கொண்டு வந்துடுவான். அப்ப மறுமையில நமக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லிடக்கூடாது, மறுமையில நமக்கு எதிராக யாரும் அல்லாஹ்ட்ட புகார் அளிச்சிடக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் துனியாவிலேயே, மரணம் வருவதற்கு முன்னால் கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக கடைசி ஆயுதமே இந்த துனியாவில் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்வதுதான். அந்த காரியத்தை செய்யாம மௌத்தா போகாதீங்க என்று சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்தும் காண்பித்தாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு பாடம்? உலகத்தில் வாழும்போது தொழுதா மட்டும் போதாது, நல்ல இபாதத்தான பெண்களாக இருந்தால் மட்டும் போதாது, யாருக்கு எந்த நோவும் செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்திடக்கூடாது. ரசூல்லா சொன்னாங்க, எதுவெல்லாம் தர்மம்னு சொல்லும் போது சொன்னார்கள், தர்மம் செய்வது தர்மம், சம்பாதித்து காசு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பது தர்மம், நன்மை ஏவி தீமையை தடுப்பது தர்மம், நல்ல பேச்சுக்களை பேசுவது தர்மம். ஒன்றும் உங்களால் முடியாவிட்டால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருங்கள், அதுவும் தர்மம்னு சொன்னாங்க. அப்போ பிறருக்கு தீங்கிழைப்பது, பிறருடைய மனசு நோகுமாறு நடப்பது, பிறருடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாவது
நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு எப்பவுமே இந்த சமுதாயத்தில் மக்களுடைய பகைமைக்கு நாம் ஆளாயிருக்கிறார். ஆக மிக மோசமான மனிதன் துனியாவுடைய யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கெட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் என்றால், யாரிடத்திலே மக்கள் பழகுவதற்கு பயப்படுகிறார்களோ, இந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம பேச முடியாது, இந்த பெண்ணிட்ட வாய் கொடுத்து நம்ம ஜெயிக்க முடியாது, அந்த பெண்ணுடைய சாவகாசமே நமக்கு வேண்டாம், அந்த பெண் அண்டை வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த பெண் நம்முடைய தெருவிலே இருந்தாலும் சரி, அந்த மனிதர் எங்கிருந்தாலும் சரி, அவருடைய எந்த உறவும் நமக்கு வேண்டாம், அவர் ரொம்ப மோசமானவர், அவரோடு பழக முடியாது, அவர் ரொம்ப தீயவர் என்று சொல்லி மக்களால் யார் ஒதுக்கப்படுகிறாரோ, வாசகம் என்னங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் மனித சமுதாயத்தில் மிகவும் மோசமானவர் யார் என்றால், மக்கள் பழக பயப்படக்கூடிய மனிதன், மக்கள் நட்பு வைப்பதற்கு மக்கள் யோசிக்கக்கூடிய மனிதன், மக்கள் பழகுவதற்கு அந்த மனிதனை குறித்து மக்கள் நல்லெண்ணம் கொள்ளாத மனிதன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. அப்ப சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் செய்வதைப் போலவே அல்லாஹ்வுடைய அடியார்களை கொஞ்சம் நேசிச்சும் பழகும். எந்த நோவும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாவது நம்மளை அறியாமல் கோபதாபங்களில் பேசினா கூட உடனே மனசை விட்டு நம்ம கழுகிடணும், உடனே போய் பிராயச்சித்தம் தேடிடணும். இதெல்லாம் ஏன் இஸ்லாம் செய்ய சொல்லுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இஸ்லாம் இதெல்லாம் செய்ய சொல்லுது? திடீர்னு நம்ம மௌத்தா போயிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பாருங்க, ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டாரு. அவரை ஜனாசாவாக மக்கள் தூக்கிட்டு போறாங்க. உடனே மக்கள்லாம் சொல்றாங்க, எவ்வளவு நல்ல மனிதர், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, எவ்வளவு பெரிய இபாதத்தாரியா இருந்தாங்க, எவ்வளவு பெரிய நல்ல மனிதனா இருந்தாங்க, அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பானேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் துஆ செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கொண்டு சொல்கிறார், அவருக்கு உறுதியாகி விட்டதுன்னு சொல்கிறார்கள். பிறகு மீண்டும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது. அந்த ஜனாசாவை மக்கள் எல்லாம் ஏசுகிறார்கள், செத்து தொலைஞ்சான மக்கள்லாம் இப்பதான் இனிமேல் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, இருக்கிற வரை என்ன அநியாயம் செஞ்சான், என்ன அக்கிரமம் செஞ்சான், எந்த அமலும் செய்யாம மக்களுக்கு போற வர்ற மக்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தீங்கிழைத்து கொண்டிருந்தான், போய் சேர்ந்தானே, அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்தானேன்னு சொல்லி மக்கள் சபித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கும் அது உறுதியாகி விட்டதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுத, என்ன உறுதியாகி விட்டது? முதல்ல கொண்டு போன மனிதனுக்கும் உறுதியாகி விட்டதுன்னு சொன்னீங்க, இரண்டாவது போன ஜனாசாவையும் பார்த்து உறுதியாகி விட்டதுன்னு சொன்னீங்க, என்ன உறுதியாகி விட்டது யார சொல்லலான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் கொண்டு போன ஜனாசாக்காக மக்கள் துஆ செஞ்சாங்களா இல்லையா, யா அல்லாஹ் நல்ல மனிதன், இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய நன்மைகளை சமுதாயத்திற்கும் உனக்கும் செய்திருப்பான், நிறைய நன்மைகளோடு இந்த மனிதன் செல்லுகிறான், அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுக்கணும் சொன்னாங்களா இல்லையா? அந்த சொர்க்கம் அந்த மனிதனுக்கு உறுதியாகிவிட்டது, அந்த மக்களுடைய சாட்சி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னாங்க. தீய மனிதனுக்கு சொன்ன சாட்சியும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப மக்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகக்கூடாது, மக்களுடைய வெறுப்புக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, மக்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் இந்த துனியாவில் வாழ்வது ஆகப்பெரிய நன்மையான காரியம். நம்முடைய ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு ஜனாசாவிற்கு 40 பேர்கள் கலந்து கொண்டு, இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம் 100 பேர்கள் கலந்து கொண்டு, இந்த 40 பேரும் 100 பேரும் இணை வைக்காத நபர்களாக இருந்து, ஹதீஸுடைய வாசகத்தை பாருங்க, ஒரு மூமினுக்கு ஆக கடைசி இந்த சமுதாயம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் ஜனாசா. நாம் மௌத்தா போனா நமக்காக வேண்டி இந்த மக்கள் செய்யக்கூடிய கடைசி தொழுகை தான் நமக்கு ஆக கடைசி ஒரு வணக்கம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 பேரோ 100 பேரோ உங்களுடைய ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபராக இருந்து அந்த ஜனாசா தொழுகை உங்களுக்கு தொழுது மனசார தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸாக உங்களை அவரும் நேசித்து உலகத்தில் வாழும்போது நீங்களும் அவரை நேசித்து அன்பு பாராட்டி வாழ்ந்த ஒரு மக்களை நீங்கள் உருவாக்கி இருந்தால், இந்த 40 பேரும் 100 பேரும் ஜனாசா தொழுகை அவர்கள் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் சொர்க்கமே சென்று விடுவீர்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சமுதாயத்தில் வாழும்போது குறைஞ்சது ஒரு 40 பேர் 100 பேர்த்த நல்ல நல்ல பெண்களை, நல்ல நல்ல உறவினர்களை, நல்ல நல்ல அண்டை வீட்டார்களை, நல்ல நல்ல தோழிகளை நாம் உருவாக்கி வைத்துக் கொள்ளணும்.
நமக்காக வேண்டி நாம் அறியாத நேரத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்கள், நமக்காக வேண்டி நாம் அறியாத நேரத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆண்கள், இப்படி ஒரு பலமான நட்பை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நட்புக்கு பாதகமாக அந்த உறவை முறிக்கக்கூடிய, அந்த நட்பை பாழ்படுத்தக்கூடிய எந்த தீங்கையும் இந்த துனியாவில் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்ப பிறருக்கு தீங்கிழைத்தல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய அமலை அழித்துவிடும். அந்த மனிதன் இந்த துனியாவில் வாழ்றான்னு வைங்க, பாவ மன்னிப்பு நம்ம கேட்கவே இல்லை. நமக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கு, பேசிட்டோம், திட்டிட்டோம், அடித்து விட்டோம், பாவ மன்னிப்பு கேட்க போகும்போது அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு. என்ன நிலைமை உருவாகும்? என்ன நிலைமை உருவாகும்? நாம் அந்த பாவ மன்னிப்பு கேட்க தாமதப்படுத்துற நேரத்தில் அந்த மனிதன் மரணித்து விட்டாலோ, அல்லது கண்ணுக்கு எட்டுப்படாத எங்கேயாவது போய் அந்த மனிதன் வாழ்ந்து விட்டாலோ, அந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு வைங்களேன், என்னவாகும்? மறுமையில் அந்த மனிதன் வருவான், அவனிடத்தில் அல்லாஹ் நம்மை ஒப்படைத்து விடுவான். அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். அதற்கு பரிகாரமாக நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற அமல்களை அல்லாஹ் எடுத்து கொடுத்து விடுவான். அப்ப அமல்கள் பாழா போகுது. துனியாவிலேயே அவருடைய நாம் ஆளானால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்து வேதனை இறங்குச்சா இல்லையா? அப்ப துனியாவிலேயே வேதனையும் இறங்கும், மறுமையில அமலும் பாழா போய்விடும். மூன்றாவது, மக்கள் வெறுக்கக்கூடிய மனிதனாக நாம் மாறிவிடுவோம். மக்கள் வெறுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்தால் ஆக அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமான மனிதர்களாக மாறிவிடுவோம். ஆக நாம் நம்முடைய வாழ்வில் இஸ்லாம் சொன்ன அனைத்து நலப்பண்புகளையும் பேணி நடக்கக்கூடிய தாய்மார்களாக மாறணும். இஸ்லாத்தில் எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்கங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, அவைகளை எல்லாம் எப்படி ஆர்வத்தோடு நாம் செய்கிறோமோ, அதே போல மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காரியம் செய்த அமலை பாதுகாக்கணும். செய்த அமலை யாருக்கும் மறுமையில கொடுத்துடக்கூடாது. நாம செய்த அமலில் இன்னொருவன் சொர்க்கம் போகக்கூடிய நிலைமை மறுமையில உருவாயிரும். அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் நம்முடைய தலையிலே அல்லாஹ் சுமத்தி நம்மள அல்லாஹ் நரகத்தில் போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிரும். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது யாருடைய பத்துவாவுக்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் நல்ல பிரார்த்தனைக்கு ஆளாகிற மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாய் பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துவா, பயண நேரத்தில் இருக்கிற மனிதனுடைய பிரார்த்தனை, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்படி இந்த துனியாவில் நாம் பிறருடைய பிரார்த்தனைக்கு ஆளாகாமல், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகாமல், நல்ல நல்ல பிரார்த்தனைக்கு ஆளாகிற நல்ல மனிதர்களாக துனியாவிலே வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நாம் செய்கிற நல்லறங்களின் கூலியை நமக்கு நிறைவாக மறுமை நாளிலே தந்து, யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல், யாருடைய மானத்தோடும் விளையாடாமல், யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல், மக்களை நேசித்து அன்பு பாராட்டி, யாராவது நமக்கு கோபமூட்டுகிற காரியத்தை செய்தாலும் பெருந்தன்மையோடு அவர்களை இந்த துனியாவிலேயே மன்னித்து சபிக்கக்கூடிய உரிமை இருந்தாலும், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்கிற நிலை இருந்தாலும், யாராவது நமக்கு நோவு விளைவித்தால், யாராவது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால், நாம் நம்முடைய வாழ்வில் அவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து நடந்தால் இன்னும் ஆகப்பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும். ஏனால் மக்களை மன்னிப்பது என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. நான் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களான்னு சொல்லி உங்க பாவத்தை பூரா நான் மன்னிச்சிருவேன், அல்லாஹ் மறுமையில சொல்லிடுவான். அப்படிப்பட்ட நல்ல நல்ல பண்புடைய தாய்மார்களாக, நல்ல சிறந்த முன்மாதிரிக்குரிய பெண்களாக நாம் இந்த துனியாவில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானார்.